வணக்கம் நண்பர்களே. டிவி ரியாலிட்டி ஷோ த பிக் பாஸ், சூப்பர் சிங்கர், விஜய் டிவியில் நடிக்கிற சூப்பர் சிங்கர், இந்த போட்டிகள்லாம் வெற்றி பெற்றவங்க பரிசு தொகை வந்து ஒரு வீடு, 50 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு. இப்போ பிக் பாஸில் கலந்துக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிகளை கூட தொடுற அளவுக்கு பணங்கள்லாம் வருது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து வரி கட்ட வேண்டியிருக்குமா? அவங்க அந்த பரிசு தொகை வாங்கினதுக்கப்புறம் வரியாகவே சில லட்சங்கள் இழக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு கேட்டால், இதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கும் போது டொமைனில் கிடைச்ச இதுபடி பார்த்தா, தகவல் அடிப்படையில் பார்த்தா, ஒரு சூப்பர் சிங்கர் சீசன் 9 வெற்றி பெற்ற அருணா அப்படிங்கிற சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை பேசியதாக ஒரு தகவல். என்ன, சூப்பர் சிங்கரில் கிடைத்த வீட்டுக்கு இன்னும் குடி போகவில்லை. காரணம், குறிப்பிட்ட தொகையை வரியாக கட்டிய பிறகு எங்களுக்கு கிடைக்கும். அந்த தொகையை தவணை முறையில் செலுத்தி அனுமதி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை ஒட்டி தான் பிக் பாஸ் சீசன் 8 வென்ற முத்துக்குமரன் அப்படிங்கிறவங்களுக்கு பரிசு தொகையாக கிட்டத்தட்ட 50 லட்சம். அப்போது அந்த பணப்பட்டி டாஸ்க்குன்னு ஒன்று நடந்ததாகவும், அதில் எடுக்கப்பட்டு 9 லட்சத்தை கழித்து விட்டு மீதி தொகை முத்துக்குமரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல். அப்போ பணப்பட்டி டாஸ்க்லேயே 50 ரூபாய் முத்துக்குமரன் எடுத்ததால் மொத்தத்தில் அவர் கிடைக்கவிருக்கும் பணம் 41 லட்சம் தான். இப்போ இதுக்கும் வருமானம் அவர் பிடிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்களில் பரிசாக பெறும்போது இதற்கான வரி என்ன அப்படின்னா, ஆமாம், இதுவும் அதர் இன்கம் சோர்சஸ் அப்படின்னு கிடைக்கிற தொகையை பொறுத்து இதுக்கு வரி போடுறதா ஆடிட்டர்ஸ், அந்த தணிக்கையாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி அவங்க வரி கட்டும்போது இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு வர்ற வரைக்கும் அவங்க செலவழித்த பணம் இருக்கு இல்லையா, ஒரு உழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு பணம் செலவு பண்ணியிருப்பாங்க, ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, இல்லை அந்த ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. அந்த செலவு தொகையெல்லாம் இதில் கழிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஆம், கிளைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஆடிட்டர் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், மறுப்பதும் அல்லது ஏற்றுக்கொள்வதும் வருமான வரித்துறையினுடைய தனிப்பட்டனா சட்டப்பூர்வமான விதிகளுக்கு உட்பட்டது. அதை வந்து நீங்கள் சில சமயங்கள் இதை ஏற்றுக்க மாட்டேன், அதை ஏற்றுக்குவேன் அப்படின்லாம் தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி ஷோவில் பிக் பாஸில் ஜெயித்தாலும் வரியாகவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் வரியை கட்ட வேண்டியிருக்கு. இது ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க. பிக் பாஸும் சூப்பர் சிங்கரும் ரொம்ப டாப்பில் இருக்க அப்படிங்கிறதுனால அதில் பங்கேற்கிறவங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.